வந்து பணங்கள் எப்போ இருக்கணும். பைசா வந்து வருமானம் வருது, வருமானம் வரமாட்டேங்குது போகுது. அதே மாதிரி நம்ம எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறோம், ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்க. நம்ம கையில் 10 பைசா இல்லையே, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப வாடுவீங்க. உங்கள் வீட்டுக்காரர் வந்து கையில் பணம் கொடுக்கலாம், அந்த பணத்தை வந்து என்ன செய்கிறீங்க ஏன் செய்யணும்னே தெரியாது, எது செய்கிறோமோ அப்படின்னு தெரியாது. அது பணத்தை கணக்கு கேட்கும்போது கணக்கை நீங்கள் சொல்ல முடியாது, அந்த அளவில் கஷ்டமாக இருக்கும். இந்த குழந்தைய கையில் ஒரு பணம் கொடுப்பாங்க, மகன் கொடுக்கான், மாப்பிள்ளையும் கொடுக்காரு, நானும் சம்பாதிக்க இந்த பணம் எங்கே போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அது வந்து இந்த குரலி வித்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு தரித்திரியம் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கோங்க, வீட்டில் என்ன தரித்திரம்னா அந்த லட்சுமி யோகம் வந்து வீட்டுக்குள்ளே கடாசம் வராமல், இந்த லட்சுமி கடாசம் இல்லை பணங்கள் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஆஸ்பத்திரியும் போகாது, எதுவும் போகாது. இந்த பணம் வந்து எங்கே போகுது எங்கே வருது, நம்ம என்ன செலவு செஞ்சுருக்கோம், நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்லையே, நம்ம இந்த பணம் முறை எங்கே போச்சு, சம்பாரித்த பணம் கூட கையில் நிற்க மாட்டேங்கல, கடவுளை கும்பிட்டு என்ன செய்யணும். நீங்கள் ரொம்ப வெறுத்திருப்பீங்க, கடவுள் வேலையும் வெறுத்திருப்பீங்க. அப்படி வெறுக்காதீங்க. ஏன்னா அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, 5:30 மணிக்கெல்லாம் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி, வேலைக்கு போன 6 மணிக்கு வேலைக்கு வந்தாலும், வேலைக்கு போய்ட்டு வந்தவொடனே சடசடன்னு நீங்கள் தூப்பிக்க வெளியில் தள்ளிடுவீங்க. அப்படி தள்ளாதீங்க. காலையில் நீங்கள் விடிஞ்சவொடனே தள்ளிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தூத்துக்கிட்டு நல்லா முக்கில் வந்து தள்ளி விட்டுட்டீங்கன்னா, அந்த முக்கில் ஒதுக்குன குப்பை ஒசரும். அதே மாதிரி ஒதுக்கி விட்டுட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி கூட நீங்கள் நேரம் இல்லாட்டா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தூத்து பண்ணி தொலைச்சி கிழிச்சு வச்சுட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் சாயந்தரம் வேலைக்கு போய்ட்டு வந்து 6 மணிக்கெல்லாம் வருவீங்க, 7 மணிக்கு வருவீங்க, படப்படாத தூத்து எடுத்து வெளியில் தள்ளிடுவீங்க. சோம்பரப்படாதங்க. அப்படி பட்டால் 10 பைசா நம்ம கைக்கு வராது. பார்த்துக்கோங்க, யார் எவ்வளோ சம்பாதிச்சாலும் 10 பைசா நிற்காது. இப்போ உங்களுக்கு சம்பாத்தியம் நிற்கணும் அப்படின்னா நான் சொல்லித்தரேன். பார்த்துக்கோங்க, காலையில் நீங்கள் வெள்ளி செவ்வாயோ இல்லை உங்களுக்கு தீரும் போதோ நமக்கு பணம் வேணும் அப்படின்னு வெள்ளி இல்லை சனி இந்த 2 கிழமை, ஏதாவது இல்லை புதன்கிழமை, பணத்துக்கு புதன்கிழமை, புதனும் சனியும் செய்யலாம். இப்படி ஒரு தாம்பலம் எடுத்துக்கோங்க. சில்வர் தாம்பலமோ இல்லை இந்த மாதிரி ஒரு பித்தளை தாம்பலமோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது ஒரு செம்பு, சும்மா நீங்கள் எந்த செம்பாது உங்கள் வீட்டில் ஏதோ இருக்கோ இல்லை எந்த செம்பாது இருக்கா, தண்ணி வைக்க செம்பு, பிளங்காத சொம்பாக இருக்கணும். இந்த மாதிரி வாய் வைக்காத சொம்பு இருக்கணும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி நூல் கட்டணும் அவசியம் கிடையாது. நாங்கள் வந்து பூஜை பண்ணுறோம், நூல் கட்டுறோம். இந்த மாதிரி பொட்டு மட்டும் வச்சுக்கோங்க, குங்குமத்தை வச்சுக்கோங்க. குங்குமம் வச்சுட்டு அந்த பார்த்துக்கோங்க, நல்லா காட்டுக்கோங்க. இந்த இதில் இந்த சொம்பில் வந்து இந்த பன்னீர் தான் ஊற்றணும். பார்த்துக்கோங்க, பன்னீரை ஊற்றிட்டீங்க. இந்த 2 பாட்டில் பன்னீரை ஊற்றிட்டு அதே மாதிரி நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்லி தருவேன். நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க. உங்கள் கோயிலில் உள்ள திண்ணீர் என்ன சாமி கும்பிட்றீங்களோ, நீங்கள் எங்கே போகிறீங்களோ, இருக்கங்குடி கோயிலா இல்லை உங்கள் குலதெய்வம் கோயிலா இல்லை சொல்ல உடையது, ஏதோ உங்களுக்கு கூடிய சாமி எங்கள் குலதெய்வங்கள் அப்படி இருந்து எடுத்துகிட்டு வரீங்க, திருநீர் எடுத்து வரீங்க, அந்த திருநீர் தான் வீட்டில் இருக்குது அப்படின்னு கண்ட திருநீர்லாம் வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு கோயில் திருநீர், இது வந்து இருக்கக்கூடிய திருநீர் வச்சுக்கோங்க. இந்த திருநீரை 3 தடவை எடுத்து எங்கேருந்து நம்ம திருநீர் எடுத்து வந்தோம் அந்த அம்மையை கும்பிடணும். அம்மா தேவி வா, அம்மா தேவி வான்னு இந்த 3 தடவை உச்சரிச்சுக்கோங்க. அம்மா தேவி வா, அம்மா தேவி வா, அம்மா தேவி வா, அம்மா தேவி வா, அம்மா தேவி வா அப்படின்னு 3 தடவை உச்சரிச்சுட்டு 3 தடவை போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கப்புறம் ஒன்று செய்வேன்னா, நீங்கள் இந்த தேங்காய் இருக்குல்ல, இந்த தேங்காவில் வந்து குடும்பி இப்படி தான் இருக்கணும். இந்த கண்ணு தெரியக்கூடாது, தேங்காவில் உள்ள கண்ணு வந்து தெரியக்கூடாது. இது வந்து நம்ம அடுப்பு தேங்காய்னு சொல்லுவோம். அடுப்பு தேங்காய் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு வந்து நம்ம பூஜைக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் தான் இருக்கணும். தேங்காவை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காவை வச்சு நீங்கள் என்ன செய்றீங்க, இதுக்கு மேலே வச்சுருந்தீங்க. இதுக்கு மேலே வச்சுட்டு அப்புறம் என்ன செய்றீங்க, இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் இப்போ ஒதுக்கி பரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இருப்பாங்க, இது காஞ்சி போச்சு. இது பேர் வந்து என்னது அப்படின்னு சொல்லி தரேன். இது பாருங்கள், இந்த இலை வந்து என்ன இலை அப்படின்னா, இது வந்து நல்ல பார்த்துக்கோங்க. இது பாருங்க, இந்த இலை வந்து நல்லா ஒரு சனிக்கிழமை தொட்டு நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. காஞ்சாலும் பரவாயில்ல, தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எத்தனை இலை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி பணத்தை இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 இலை எடுத்துக்கோங்க. 7 இலை. இந்த இலை என்ன இலை அப்படின்னா புங்க இலை. புங்க மரத்தை பார்த்துருப்பீங்கள்ல, ரோட்டு காட்டிலலாம் இருக்கும், வீட்டு காட்டில் இருக்கும், எல்லா இடத்துல வச்சுருப்பாங்க, வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த 7 இலை எடுத்துக்கோங்க. 7 இலையில் என்ன செய்ய போகிறீங்க, இந்த தேங்காவை
ஒரு 7 சுற்று சுற்றுறீங்க. எப்படின்னா ராமா 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 உள்ள கூட தான் அம்மையை போட்டிருக்கோம், வெளியே உள்ளது அம்மா ஐயா கும்பிட்டுருக்கோம். இன்னும் 7 தடவை ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இந்த 7ஆவது தடவை இந்த தேங்காவை இப்படி தொட்டு தூக்கிட்டு அப்படியே நீங்கள் இப்படி போடுறீங்க. இப்படியே போட்டுறக்கூடாது, இப்படி கவித்தி போட்டுட்டு அப்படியே கையை இப்படி எடுக்கீங்க. கை இப்படியே எடுக்கக்கூடாது, கை இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காவை பிடிச்சி இப்படி வச்சிங்க. வச்சுட்டு இந்த தேங்காவில் என்ன செய்றீங்கன்னா இந்த தேங்காவில் நீங்கள் இந்த தேங்காய் மொட்டை முழுக்க இருக்கக்கூடாது, இந்த தேங்காவில் குங்குமத்தை இப்படி வச்சுருந்தீங்க. அந்த இதை போட்டோன்னா உங்களுக்கு சில்லறை எவ்வளோ சில்லறை இருக்கோ அந்த சில்லறையே இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த சனிக்கிழமை வச்சா அடுத்த சனிக்கிழமை நீங்கள் இந்த சுற்றி ஒரு 10 ரூபாயோ 15 ரூபாயோ இந்த சுற்றி சில்லறை இருந்தால் சில்லறையை போட்டுட்டு இந்த பாருங்க, இது வந்து பாருங்க அது பிறகு இந்த ஒரு 9 கிராம் எடுத்துக்கோங்க. 9 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த 9 கிராம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 9 கிராமும் இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. என்ன சொல்லி போடுவீங்க? மகாலட்சுமி மகாலட்சுமி தேவி மகாலட்சுமி தேவி மகாலட்சுமி தேவி மகாலட்சுமி தேவின்னு போடுங்க. போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வச்சு தேங்காய் வச்சு இப்படி வச்சுட்டு படத்தை வச்சுட்டு இந்த தேங்காய்க்கு மேலே இந்த சூடத்தை வைங்க. இந்த சூடத்தை வச்சு நீங்கள் இப்போது உங்களுக்கு எதுக்கு சரிங்க பணம் நிற்கணும், பணம் வரணும். அப்போ சனிக்கிழமை பூ வைக்கணும். எப்படின்னா பூ இருக்குது வைக்கல, நான் சொல்லித்தரேன். என்ன பூ வந்து இப்போது இதை சுற்றி பூ வைக்கணும் பார்த்துக்கோங்க. மல்லிகைப்பூ வச்சிடலாம், மல்லிகைப்பூ தான் வைக்கணும். பிச்சியில் வைக்கலாம், மல்லிகைப்பூ வைக்கலாம், வேறு பூ வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சூடத்தை இப்படி பற்ற வச்சுருங்க. எரிஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க, எரிஞ்சு எரியட்டும். என்ன ஐயோ வந்து எரியுதுன்னு சொன்ன மாதிரி பணங்கள் நமக்கு கொட்டுவோம். இந்த கருப்பாக போது பற்றியில் போக இந்த மாதிரி போனால் திஷ்டி ஏவல் பிணி பீடை பிசாசு உங்கள் வீட்டில் இந்த பணங்கள் வராதது துன்பம் துயரங்கள் மாப்பிள்ளை 10 பைசா நம்ம கையில் கொடுக்காம பூரா குடிச்சிருந்தாரு, பணங்கள் வரமாட்டேங்கி செலவுகளுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்லாம் தவிக்க வேண்டாம். உங்களுக்கு பணம் அது பாருங்கள் எப்படி வரும்னு பாருங்கள். உங்கள் புங்க இலை கிடைக்கல அப்படின்னா அதே மாதிரி அரச இலையும் ஒரு இலையில எடுத்துக்கலாம். அதே மாதிரி இலையில அரச இலையும் இல்லை அப்படின்னா வெத்தலையும் எடுத்துக்கலாம். ஆனால் புங்க மரம் மாதிரி இருக்காது பார்த்துக்கோ. பொங்கு மரம் ஆனால் பொங்கிட்டு வரும் பார்த்துக்கோங்க. அந்த புங்க மரம் வந்து பொங்குன மாதிரி நம்ம வீட்டையும் பணமும் பொங்கும். லட்சுமி காலம் கலகலாப்பாக இருக்கும். லட்சுமி வீட்டுக்குள்ளேயே இருப்பா. தெய்வீக சகாலம் வந்து தெய்வ கடாசம் வந்து வீட்டுக்குள்ளே பொங்கும். உங்களுக்கு தெய்வ கடாகம் வந்து வீட்டுக்குள்ளேயே நிற்கும். அது மாதிரி நீங்கள் காலையில் வீட்டுக்கிட்ட நீங்கள் சாமிகிட்டலாம் துணியை வச்சு தான் துடைக்கணும். விளக்க மரம் வச்சு நீங்களாம் துடைக்கக்கூடாது, செய்யக்கூடாது, தூக்கக்கூடாது, சுத்தபத்தமாக இருக்கணும். நம்ம மனசு எவ்வளோ சுத்தமாக செய்தோ அதை மாதிரி சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்தால் லட்சுமி பணங்கள் கொட்டும், பணங்கள் வரும். அதே மாதிரி எப்பவும் சாமிக்கிட்ட போகும்போது நீங்கள் சாமி பேசணும். நம்ம கூட எப்படி பேசணும்னா நம்ம போனோம்னா சடசடான ஒரு பத்தியை பொருத்தி வச்சுட்டு பத்தியை பொருத்தியாச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் குண்டியை கட்டிட்டு அப்படியே பின்னால் கூட திரும்பிடுவீங்க. திரும்பக்கூடாதுங்க. அப்படியே பொருத்திட்டு பின்னால் கூட அங்கே போயிட்டு தான் திரும்பணும். நம்ம பேக் சைடை காட்டிகிட்டே போய் திரும்பக்கூடாது. அது ஒரு நம்ம கும்பிட்டு பிரயோஜனை கிடையாது. அதே மாதிரி பூஜைகள் எப்படி செய்யணுமோ நம்ம பூஜை அப்போ அதுக்காக நமக்கு சமாளிக்க முடியல, பூஜையே வச்சுருந்தா என்னத்தை வச்சு வருமானம் வச்சு வைக்க முடியும்னா பூஜை என்னது தான் பூஜை. சின்ன பூஜைகள் வச்சாலும் நமக்கு லட்சுமி பறந்து வரும். அதே மாதிரி லட்சுமி எப்படி வரும், என்னென்ன கொடுக்க வேண்டிய பணம் முறை வந்துடும், செல்வாக்கு வரும். என்ன இந்த அம்மா சொல்லிச்சு, என் பேர் மகாலட்சுமி தான், நீங்கள் கீழே நம்பர் கொடுத்துருப்பேன், நான் செய்த மாதிரி செய்யுங்க. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து வராமல் இருந்தால் அவங்க வந்துடும். அதே மாதிரி பணங்கள் நம்ம கையில் இல்லைன்னா கையில் பணம் வரும். ஏன்னா உங்களுக்கு செல்வாக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு அது பிறகு எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது பின்ன இந்த ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீர் எடுத்துகிட்டு நீங்கள் சாயங்காலமோ காலையிலையோ பாருங்கள் நின்று எரிதும் அதனால் பிடிக்காது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் எடுத்தால் தான் பணம் வரும் பார்த்துக்கோங்க. இது பேர் தான் பணம் தேங்காய். இது வந்து குவேந்திரன் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா, குவேந்திரன் மாதிரி இருக்கா. அதனால் நம்ம குவேந்திரன் ஆக்கணும். குவேந்திரன் எப்படி பார்க்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா குவேந்திரன் ரெடியாக வருவார். ஏன்னா குவேந்திரன் கூட இருப்பார் பார்த்துக்கோங்க. பணம் கூட இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த பன்னீரை நீங்கள் காலையில் சாமிகிட்ட போகிறீங்க, சாமிகிட்ட போகும்போது என்ன செய்வீங்க, படப்படனை பற்றியை பார்த்து காட்டிட்டு பற்றியை சூடம் பார்த்துட்டு சாமிகிட்ட நிற்காதீங்க. போனவொடனே கொஞ்சம் போல் பன்னீர் எடுக்கீங்க. பன்னீர் எடுத்து கையில் ஊற்றிட்டு அருளாமல் ஐயா அப்படிங்க. ரெண்டாவது அம்மா அப்படிங்க. மூணாவது தெய்வமே ஐயா
அப்படின்னு கும்பிடுங்க. கும்பிட்டோன்னா அவங்களாம் உஷாராக எந்திரிச்சிருவாங்க. நம்ம கும்பிட போகும்போதே பன்னீர் ஏன் தொளிக்கும் அப்படின்னா, நமக்கு முன்னாடி தெய்வம் உஷாராக தான் தொளிக்கும். தெய்வம் பூரா உஷாராயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன உத்தரவு கேட்கமோ எது செய்யுமோ கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்கள தூங்க வச்சுட்டு நம்ம எப்பவுமே உஷாராக நம்ம கேட்கவே கூடாது. உத்தரவு கேட்கவும் கேட்கக்கூடாது, உத்தரவு வாங்கவும் முடியாது. எப்படின்னா அவங்க தூங்கியாச்சு, தெய்வமும் தூங்கத்தான் செய்யும். நம்ம மனசுலேயே தூங்கும்போது தெய்வம் தூங்காதான் தூங்கும். அப்போ நமக்கு வந்து இந்த இதில் தெய்வத்தை பற்றிலாம் உங்களுக்குலாம் ரொம்ப தெரியாது. நான் 9 வயசுலேருந்து தெய்வம் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாமி கூட என் கூட பேசும். 6 மணிலேருந்து 11 மணியோட முடிச்சிருவார். 11 மணிலேருந்து 4 மணிக்கு தான் பேசுவார். காலையில் 4 மணிலேருந்து 6 மணியோட 5:30 மணியோட முடிச்சுக்குவார். ஏன்னா இன்றைக்கி பேசிக்கிட்டு தான் இருக்கார். கனடா டிவியில் பாருங்கள், என்னை பற்றி பேசிகிட்டு தான் இருக்கார். நான் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன். சாமி ஐயா என் கூட பேசிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி நீங்கள் வந்து சாமி பேசணும், நாங்கள் காதார கேட்கணும் அப்படின்னா அவர் வெறித்தானமாக உங்களை கத்துவார். அதே இடத்துல நீங்கள் உச்சா போயிடுவீங்க. அந்த மாதிரிலாம் ஆளுங்க நடந்திருக்கு. ஏகப்பட்ட இந்த இடத்துல காட்சியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. கோயில் அடுத்திருக்கு. ஏன்னா கோயிலுக்கு வாங்க, நீங்கள் நேராக சந்திக்கிறனாலும் கோயிலுக்கு வந்து கோயிலில் பார்க்கலாம், ஐயாவை பார்க்கலாம், சுடலை எல்லாத்தையும் பேச்சு இசைக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம், முன்னண்டி மாடம் எல்லாத்தையும் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பேசுவார். ஏன்னா தெய்வம் பேசும், இந்த இடத்துல தெய்வம் பேசும். நான் ஒரு வீடு இருக்கேன், காட்டுக்குள்ளே இருக்கேன், ஆனால் பயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் காடுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். நான் எல்லாம் வீடு சுற்றி சுற்றி வீடுகளாக இருக்குது. நாங்கள் இருக்கிறது முன்னால் இருக்கோம், பின்னால் கூட வீடு இருக்குது. அதனால் வாங்க. ஜாதகம் ஜோசியம் நேரம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் பணத்தை கொடுத்து அங்கங்கே இழந்துக்கிட்டு ரொம்ப சங்கடப்பட்டுட்டுலாம் இருக்க வேண்டாம். ஏன்னா இங்கே வாங்க, ஒரு நேரம் இந்த ஐயாவை பார்த்து போங்க, மறு நேரம் உங்களுக்கு வந்து செல்வாக்கு ஓவராக வரும், நீங்களே தேடி வருவீங்க. அதே மாதிரி யூடியூப்பில் அடித்து பாருங்கள், மேற்கொண்டு உங்களுக்கு கனடா டிவியும் பார்த்துட்ருங்க. கனடா சேனலில் நான் வாரம் வந்துட்டு தான் இருக்கேன். வாரம் மகாலட்சுமியும் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க.